வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. சில முக்கியமான கருத்து கணிப்புகள், புள்ளி விவரங்கள் தேர்தலை முன்னிட்டு வெளிவந்துகிட்டு இருக்கு. நிறைய ஊடகங்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர்கள் சொல்வது என்னன்னா, தென்னிந்தியாவில் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு, ஆனால் வட இந்தியாவில் அடி விழுகுது அப்படி. தென்னிந்தியாவில் பாஜக எந்த அளவுக்கு வளருதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். பாஜக இப்போ ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிக்க போதா, 2-3 சீட்டாவது அவங்க வெற்றி பெறுவாங்களாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சாமானியனாக இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் என்ன வாய்ப்பு இருக்குது, கேரளாவில் என்ன வாய்ப்பு இருக்குது, தெலுங்கானாவில் என்ன வாய்ப்பு இருக்குது, கர்நாடகாவில் கடந்த முறை கொஞ்சம் வாய்ப்பு வந்தது. பட் இந்த முறை எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வட இந்தியாவில் பாஜக வீழுது அப்படிங்கிற விஷயத்த வடக்கு இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா வடக்க வீழுது அப்படிங்கிறனுடைய எதிரொலிப்பு பாஜக தலைவர்கள் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுக்கலேருந்தே தெரியுது. இந்த நிலையில் வட இந்தியாவில் குறிப்பாக கடந்த முறை பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற ஹிந்தி கவுபெல்ட் அப்படிங்கிற அந்த பெல்ட் உட்பட 100% மிகப்பெரிய வெற்றியை தந்த மாநிலங்கள் 13 மாநிலங்களில் ஆய்வு செய்ததில் இந்த முறை அதே வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ விழுக்காடு இருக்குன்னா 0% தான் பாஜகவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது. 2019 அவர்கள் வெற்றி பெற்ற மாநிலங்கள், திருப்பி சொல்கிறேன், அவர்கள் வெற்றி பெற்ற மாநிலங்கள் 13. தமிழ்நாட்டில் பிஜேபி தோக்கும், கேரளாவில் தோக்கும், பாண்டிச்சேரியில் தோக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயே நான் போகலை. அவர்கள் வெற்றி பெற்ற மாநிலங்களான 13 மாநிலங்கள், கடந்த முறை அவர்கள் அடித்து தூக்கி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 13 மாநிலங்களில் அது வெற்றி வாய்ப்பை முழுமையாக இழக்கிறது. அதுக்கான வெற்றி வாய்ப்பு 0% இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கான்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்த புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்கு. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் யாருன்னா, பிரதீப் குப்தா இதனுடைய நிறுவனராக இருக்கார். இவர் ஒன்றும் பெரிய ஆன்டி பிஜேபியோ ப்ரோ காங்கிரஸோ ப்ரோ கம்யூனிஸ்டோ கிடையாது. கடந்த 2019 இவர் எடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் துல்லியமாக பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் ரிசல்ட் வந்தது. இவர் தான் இதே இப்போ சொல்கிறாருல 13 மாநிலத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னு. அதே 13 மாநிலம் உட்பட இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வரும், இவ்வளோ எண்ணிக்கையில் ஜெயிக்க போகுது, காங்கிரஸ் கூட்டணி தேசிய முற்போக்கு கூட்டணிலாம் வெற்றி பெறாதுன்னு சொன்ன அதே கம்பெனி தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி. அது மட்டும் இல்லை, சமீபத்திய உதாரணம் கர்நாடகாவில் எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு இப்போ கர்நாடகா தேர்தலில் அப்படியே துல்லியமாக விவரத்தை வெளியிட்டவர்கள் தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம்ங்கிறது. இந்த நிறுவனம் தான் இப்போது மிக குறிப்பாக ஒரு 13 மாநிலங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 13 மாநிலம் பாரதிய ஜனதா கடந்த முறை மிகப்பெரிய அளவில், இன்னும் சரியாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 100 விழுக்காடு அந்த மாநிலம் முழுவதும் எம்பி சீட்டில் அடித்த மாநிலங்கள். அந்த மாநிலங்கள் எல்லாவற்றிலும் இந்த முறை அந்த வெற்றி வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு 0 அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாநிலம், அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன மாநிலம்னு பார்த்தா, அதாவது அந்த நிறுவனம் டோட்டல் இந்தியாவை எடுக்காமல் அவங்க அந்த 13 மாநிலத்தை மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரா கடந்த முறை பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்புக்கு காரணமாக இருந்த மாநிலம். பீகார் இங்கெல்லாம் ஃபுல் அடி, இங்கெல்லாம் பெரிய அடி காங்கிரஸுக்கு. மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் காங்கிரஸுக்கு அடி, பாஜக அவ்வளோ பெரிய ஹைப்பில் வந்த மாநிலம். கர்நாடகா கடந்த எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றி பாஜக தென்னிந்தியாவிலேயே கர்நாடகாவில் தான் பெற்றது. குஜராத் கேட்கவே வேணாம், அது இந்துத்துவ பரிசோதனை கூடம்னு அவர்களே பெருமையாக சொல்லிக் கொள்கின்ற மாநிலம். ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லாம் பயங்கரமான ஹிந்தி பெல்ட்டான ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி கேட்கவே வேணாம், ஃபுல்லாக அடித்தாங்க. உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், அப்புறம் கோவா, அப்புறம் சில யூனியன் பிரதேசங்களில் பாஜக இந்த முறை இடங்களை இழக்கும். இதில் எனக்கே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாநிலம் ஒன்று இருக்குன்னா அது குஜராத் தான். இப்போ மகாராஷ்டிராவில் ஏன் தோக்கும் பேசுவோமே, நம்ம பல முறை பேசியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஏன் சிவசேனா, உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ், சரத்பவார் 3மே மகாராஷ்டிராவின் முக்கிய கட்சிகள் 3 பேரும் சேர்ந்து நின்று பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ பாரதிய ஜனதா கடந்த முறை சிவசேனாங்கிற கூட்டணியில் சேர்ந்து தான் அங்கே ஆட்சியை பிடிக்க முடிந்தது, ஒழிய தனித்து நின்று பிடிக்க முடியல. ஸோ சிவசேனா இப்போ அவங்களோட இல்லை. அதுவும் சிவசேனா தனியாக நிற்குதான்னு கேட்டால் காங்கிரஸுங்கிற கட்சியோடு சேர்ந்து நிற்கிது. காங்கிரஸும் தனியாக இல்லை, சரத்பவார்னு ஏற்கனவே அங்கே அந்த மாநிலத்தை ஆண்ட அங்கே ஒரு ஐகான் மாதிரி இருக்கக்கூடிய சரத்பவாரோட நிற்கிது. ஸோ இவர்கள் 3 பேரும் சேருவதால் மகாராஷ்டிராவில் கடந்த முறை பாஜக ப்ளஸ் சிவசேனா பெற்ற வெற்றியில் பெற வாய்ப்பு 0. ஓகே, அடுத்து பீகார். நிதிஷுக்கு திருப்பி போனதுனால எந்த ப்ளஸும் இல்லைங்கிறது தான் எல்லா புள்ளிவரத்துலேருந்து வருது. லல்லு பிரசாத் யாதவ் பையன், காங்கிரஸ் அங்கே அந்த அலைன்ஸுங்கிறது ஒரு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில், அதாவது கட்சிகள் 2ஆக கூட இருக்கலாம், கூட்டணிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இமேஜ் அந்த கூட்டணிக்கு இருக்குது. லல்லு பிரசாத் யாதவ் பையனுக்கும் அங்கே காங்கிரஸுக்கும் அந்த அலைன்ஸ் நல்ல பேர் இருக்குது. நிதிஷ்க்கு ரொம்ப பேட் இமேஜ் இருக்கிறதுனால வாக்கு வர வாய்ப்பில்லை.
அடுத்து மத்திய பிரதேசம். இதை கேட்கலாம், நீங்கள் மத்திய பிரதேசம் இப்போ தானே பாஜக தானே வெற்றி பெற்றுச்சு இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல்னு. அது உண்மைதான். ஆனால் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையும் இப்போ உள்ள நிலவரம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களவை தேர்தலை பொறுத்தவரையும் இப்போ அங்கே இந்தியா கூட்டணி போட்டியிடுது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தபோது காங்கிரஸ் மட்டும் தனித்து போட்டியிட்டது, ஆம் ஆத்மி மட்டும் தனித்து போட்டியிட்டது, அகிலேஷ் யாதவ் அவர் தனித்து போட்டியிட்டார். இப்போ 3 பேர் சேர்ந்து போட்டியிடுவதனால் மிகப்பெரிய தாக்கத்தை உத்தரப்பிரதேசத்திலே ஏற்படுத்தும். கடந்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்ற மாநிலமாக சொல்லப்பட்ட மத்திய பிரதேசத்திலையும் கடந்த முறை பெற்ற வெற்றியை பாரதிய ஜனதா பெற முடியாது. அந்த புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவிலையும் மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெற்றுச்சு. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம், இந்த முறை சித்தராமையா, டி சிவகுமார் இவர்களுடைய வலிமையான இது அந்த மோடி இமேஜை உடைக்குது. வேணால் வட கர்நாடகாவில் வேணால் சில இடங்கள் அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 2019 பாஜக பெற்ற எண்ணிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து ராஜஸ்தானில் நான் மத்திய பிரதேசத்துக்கு சொன்ன அதே அளவுகோல் தான். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, அகிலேஷ் 3 பேரும் சேரும்போது நீங்கள் கடந்த சட்டசபை தேர்தல் ரிசல்ட் மாறும். கடந்த சட்டசபை தேர்தலையே காங்கிரஸ் ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருந்ததை கவனிக்கணும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த 3 பேருடைய கூட்டணிங்கிறது ராஜஸ்தான்லேயும் சரி மத்திய பிரதேசத்துலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2019 வாங்கின ஓட் பர்சன்டேஜை பிஜேபி வாங்க முடியாது. அடுத்து சத்தீஸ்கர், ஹரியானா இங்கேயும் கடந்த முறை மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 0% தான். டெல்லி ஆம் ஆத்மி வலுவாக இருக்குது. ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் ரொம்ப துணை நிற்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, அதை ஒட்டிய நடவடிக்கைகள், ஈடி மீது இருக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் டெல்லியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே பாஜக ஃபுல் ஸ்வீப் அடித்த 100% வெற்றி பெற்ற மாநிலமாக இருந்தால் கூட டெல்லியில் இந்த முறை அதற்கான வாய்ப்பு 0 அப்படின்னு அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. உத்தரகாண்ட்லேயும் கடந்த முறை மாதிரி பாஜக வெற்றி பெற முடியாது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இதுதான் பாஜகவுடைய நம்பிக்கை மாநிலங்கள். அது எல்லாமே இப்போ இந்த முறை அந்த வெற்றியை பெறாது அப்படின்றாங்க. அதுலேயும் குஜராத்தை சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்புத் போராட்டமா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தான்னு தெரியல. ஏன்னா குஜராத்லேயே ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேரும்போது கொஞ்சம் குறையும்னு தராசியாம் போன்ற பத்திரிகையாளர்கள் நம்ம ஊடகத்தில் பேட்டி கொடுத்த பார்த்தோம். இப்போ ராஜ்புத் போராட்டமும் சேர்ந்திருப்பதால் குஜராத்தில் இன்னும் கொஞ்சம் அடி வாங்கும். அது 100% பாஜக வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இந்த புள்ளி விவரத்துலையும் வெளியே வருகிறது. அப்புறம் இமாச்சல பிரதேசம் மற்றும் கோவாலாம் சின்ன மாநிலம் தான். இருந்தாலும் அங்கே பெற்ற வெற்றியை இப்போ மீண்டும் பெற முடியாது அப்படிங்கிற விஷயந்தான் சொல்கிறாங்க. ஜார்க்கண்டில் அந்த சோரன் கைதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி எடுத்த சபதம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இந்த ஈடியோட நடவடிக்கைகள், முதலமைச்சர் கைது எல்லாமே கடந்த முறை மாதிரி பாஜகவுக்கு வெற்றியே தராது. கடந்த முறை இந்த கூட்டணிகளும் இப்போ இந்த மாநிலங்களில் கிடையாதுங்கிறப்ப மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேஷ், கோவா இந்த 13 மாநிலத்திலையும் கடந்த முறை பாஜக பெற்ற இடங்களை பாருங்கள். இப்போ அந்த இடம் வரவே வராது. அதுக்கான வாய்ப்பு 0%ங்கிறது இந்த நிறுவனம் கணித்துள்ள கணிப்பாக இருக்குது. ரொம்ப ஏன்னா இந்தியா முழுக்க கணிக்க வேணாம். பாஜக எதனால் வெற்றி பெற்றுச்சோ அது காரணமான மாநிலங்களை மட்டும் எடுத்து உங்கள் பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் செஞ்சுட்டு பாஜக இங்கே ஒரு சீட்டு கூட வராதுன்னு சொன்னால் எந்த தமிழனும் ஆச்சரியப்பட மாட்டான். அப்போ பாஜக அவுட்டா அப்படின்னு கேட்க மாட்டான். இங்கே அவுட்டாக தான் இருக்குது, இங்கே 0 தான் இருக்குது. ஸோ இங்கே அவங்க பெரிய வெற்றியை பெறமாட்டாங்கன்னு சொன்னால் யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. தெலுங்கானாவில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறாது, பெரிய ஸ்வீப் அடிக்காதுன்னு சொன்னால் யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஆனால் குஜராத்திலும், ராஜஸ்தானிலும், மத்திய பிரதேசத்திலையும் பெறாது. ஏன் மாறி இருக்குங்கிற காரணத்தோட சொல்லியிருப்பதால் தான் இந்த புள்ளி விவரம் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய, தேசிய அளவில் பேசப்படக்கூடிய புள்ளி விவரமாக அது மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி 238 இடம் பெற்றுச்சு 2019. அதாவது இந்த மாநிலங்களில் என்டிஏ 93% வெற்றியை பெற்றிருந்தது. இப்போ நான் சொன்ன 13 மாநிலத்திலையும் பாஜக பெற்ற வெற்றி 60%, 70% இல்லை, 93%. உதாரணத்துக்கு 25 சீட்டு இருக்குன்னா 24 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, 30 சீட்டு இருக்குன்னா 28 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இடத்தில் இப்போது வெற்றி வாய்ப்பில்லை. குறிப்பாக இப்போ டெல்லிலாம் 100% வெற்றி பெற்றாங்கன்னா இப்போ அவங்க 10% பெற்றாலே பெரிய விஷயம். அப்படி ஒரு நிலைக்கு இது வந்துருச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரத்தோட அவர் சொல்லியிருக்காரு. அது அந்த வார்த்தையே போட்டிருக்காரு. இந்த 13 மாநிலங்களில் முன்பு எடுத்த இடங்களை மீண்டும் எடுக்க பாஜகவிற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு 20% இருக்குது, குறைவான வாய்ப்புன்னு சொல்ல 0% வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் பாஜக தற்போது அந்த மாநிலங்களில் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை கணிசமான அளவில் இழக்கும். குஜராத் உட்பட, அதான் கவனிக்க வேண்டியது. மீண்டும் சொல்கிறேன், குஜராத் உட்பட அந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி நம்பியிருந்த மாநிலங்கள், கவுபெல்ட், அங்கேயே இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது காரணம் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி, அந்த இதை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், காங்கிரஸ் ஆம் ஆத்மி அலைன்ஸு,
அங்கே சரத்பவார், காங்கிரஸ், சிவசேனாவுடைய அலைன்ஸு, இது எல்லாமே சினாரியோவை அப்படி தலைகீழாக மாற்றுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது எடுத்துருக்கிறாங்க பாருங்கள். இதனால் இந்த இடங்களில் பாஜக கடந்த முறை பெற்றதை இழக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா. அடுத்து சில மாநிலங்களை சொல்கிறாங்க பாருங்கள். மகாராஷ்டிர, பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, சத்தீஸ்கர்லாம் சொல்லிட்டாங்க. பாஜக பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், கடந்த முறை கம்யூனிஸ்ட் கோட்டை மம்தா கோட்டையில் உள்ள புகுந்து பாஜக ஆட்சி செய்த மேற்கு வங்கம், அப்புறம் ஒடிசா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள 185 இடங்களில் வெற்றி பெற்றது. எங்கே? 2019. அங்கேயும் 185 சீட்டு 2019 பெற்றிருக்கு. இப்போ அப்படி பெறுமா? தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்திறன் 60% இருந்தது. இதுபோக அசாம் மற்றும் 7 வடகிழக்கு மாநிலங்கள் 109 இடங்களை வென்றது. இதெல்லாம் இந்த இடங்களில் வேணாம், இந்த உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் இந்த இடங்களில் வேணாம் கடந்த முறை பெற்றதை விட அப்படியே கீழே போகாமல் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 13 மாநிலங்களில் டோட்டல் அடி. ஆனால் இந்த மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஜீரோ ஆகாது. இருந்தாலும் கடந்த முறை பெற்ற அந்த எண்ணிக்கையே பெறாது. குறிப்பாக இப்போ தெலுங்கானாலாம் அந்த எண்ணிக்கை பெறுமான்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த எண்ணிக்கை வராது. மேற்கு வங்கத்தில் போன முறை 18 சீட்டு அவங்க வாங்கினது உண்மைதான். ஆனால் இந்த முறை 18 சீட்டெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போயும் மம்தாவும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தனித்தனியாக நிற்கிறதுனால பாஜக சுத்தமாக வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு அவங்க அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த முறை மாதிரி 18 சீட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி துல்லியமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் தவிர்த்து பாரதிய ஜனதா கடந்த முறை 90 விழுக்காடு 100 விழுக்காடு வெற்றி பெற்ற 13 மாநிலங்களில் இந்த முறை 0% வெற்றி வாய்ப்பு தான் இருக்கிறது. கடந்த முறை 90னா இந்த முறை 10%, கடந்த முறை 95னா இந்த முறை 15% தான் வெற்றி பெறும்னு அந்த மாநிலங்கள் பேரையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 303 இடம் கடந்த முறை வாங்கியது, இந்த முறை நாங்கள் 370 வாங்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடந்த முறை வாங்கின 303 இருந்தே கணிசமாக ஒரு இப்போ இந்த கணக்குப்படி வச்சு ஒரு தோராயமாக பார்த்தாலே 150 சீட்டு கிட்ட குறைஞ்சிரும். ரொம்ப தோராயமாக வச்சாலே. ஏன்னா சொல்லியிருக்கிற மாநிலங்கள்லாம் பெரிய மாநிலங்கள், கடந்த முறை பாஜக ஜெயிச்ச மாநிலங்கள். அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா சில மாநிலங்கள் பிடிக்கணும். இப்போ நீங்கள் பிஜேபி உட்புகாத தமிழ்நாடு, கேரளா மாதிரி இடங்களை பிடிக்கணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே பிடித்திருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் இழக்க போகிறீங்க. இப்போ இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 150 சீட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. 303 150 சீட்டு குறைஞ்சினா கிட்டத்தட்ட 150 சீட்டு கிட்ட தான் வர வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் கூட போட்டு வச்சா கூட எப்படியாக இருந்தாலும் இது 200 சீட்டுக்கு மேலே தாண்டாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. குஜராத்லேயும் குறைய வாய்ப்பு இருக்குது, உத்தரப்பிரதேசத்துலையும் குறைய வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதே நிறுவனம் தான் 2019 பிஜேபி இவ்வளோ பெரிய வெற்றியை பெறும் என்பதை கூறியது என்பதையும் நாம் சொல்லிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் சமீபத்தில் இந்த வெற்றி வருங்கிறத சொல்லியதும் இதுதான். ஏன்னா இந்த நிறுவனத்தை உடனே காங்கிரஸ் சார்பு, இந்தியா கூட்டணி சார்பு, கம்யூனிஸ்ட் சார்புன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் அதையும் சொல்லிடணும். இவர் ஒன்றும் பெரிய இந்த நிறுவனங்கிறது பொதுவாக எடுத்து தரக்கூடிய நிறுவனம் தான். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. தெற்க பாஜக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது புதுசாக செய்தி கிடையாது. ஆனால் வடக்க அவர்கள் ஏரியாலே அவர்கள் அடி வாங்குகிறார்கள் என்பதை ஏற்கனவே பல பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பொலிட்டிக்கல் அப்சர்வர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியோர நிறுவனம், தேர்தல் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனம், பாஜக ஜெயிக்கும் என்பதை பலமுறை கூறிய ஒரு நிறுவனமும் கூறியிருப்பது என்பது முக்கியம். அதனால தான் பாஜக இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தெற்க தான் குறி வைக்கிறாங்க. நேற்று தெலுங்கானாவில் ஒரு கலவரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் அடித்து நூறிக்கிறாங்க. ஒரு பாஜக கேண்டிடேட் மசூதியை பார்த்து வில்லம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, மான்காரத்தை சிவகார்த்தியன் மாதிரி. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவனிக்கும் போது இந்த புள்ளியோரம் தெரியுது. அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு, வட இந்தியாலே தோக்க போகிறோன்னு. அதனால் தெற்கே ஏதாவது கொஞ்சம் கூட சீட்டு தேர முடியுமான்னு தான் தெலுங்கானா, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்துகிறார்கள் என்பது ஓப்பனாகவே தெரியுது. அந்த பதட்டத்தில் தான் அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண ஆட்டு இறைச்சி சாப்பிட்டதை வச்சு அரசியல் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறாரு. லல்லுவும் ராகுலும் இந்துக்களுக்கு எதிராக ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்கங்கிறாரு. ஏன் இந்துக்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டதே இல்லையா? ஸோ அவர்கிட்ட ஒரு பதட்டம் வெளிப்படுகிறது. இது மோடியே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி தான், பதட்டத்தில் இருக்கேன், தோல்வி பயத்தில் இருக்கேன்னு அதை உணர்த்து விதமாகத்தான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது என்பதை நாம் ஆதாரத்துடன் இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இது போன்ற பல்வேறு அரசியல், பொருளாதாரம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.